போலி ஆவணங்கள் மூலமாக சர்வதேச மாணவர்களிடம் விசா மோசடி. இருவர் மீது 24 வழக்குகள் பதிவு செய்து கனடா அதிரடி நடவடிக்கை. அரபிக்கடலில் திடீரென்று மாயமான பாகிஸ்தான் விமானம். முப்படையினரை களமிறக்கி தேடுதல் பணி தீவிரம். பிரான்சுடைய அதிபர் இமானுவல் மேக்ரோன் தாக்கியிருந்த விடுதிக்கு அருகாமையில் இரட்டை குண்டு வெடிப்பு. 18 பேர் காயம். மேக்ரோனுடைய நிலைமை என்ன? ஐரோப்பிய விமான நிலையத்தில் 5 மணி நேரம் வரை காத்து கிடக்கும் பயணிகள். பயோமெட்ரிக் சோதனையை நிறுத்த முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியம் திட்டவட்டம். வணக்கம். இன்றைய நாளுக்கான பெட்டகம் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். உலகளாவிய ரீதியில் மோசடி நடவடிக்கைகள் அதிகரித்து வருகிறது. அதில் பெரும்பாலானவர்கள் அதிக தொகையை இழக்கிறதுக்கு காரணம் வேறு நாடுகளுக்காக விசாவை பெற்று தருகின்றோம் என்ற பெயரில் நடக்கின்ற போலிகள் மூலமாக. தற்போது கனடாவுடைய தென்மேற்கு ஒன்றாரியோ பகுதியில் போலி ஆவணங்கள் மூலமாக சர்வதேச மாணவர்களை ஏமாற்றி 1,26,000 கெனேடிய டாலர்களை கொள்ளையடித்த 2 பேர் மீது தற்போது கனடாவுடைய எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த 2025 பிப்ரவரி மாதம் ஒன்டாரியோவுடைய சானியா நகரில் இருக்கின்ற லம்டன் கல்லூரியினுடைய நிர்வாகம் அளித்திருக்கின்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் தங்களுடைய கல்லூரியினுடைய பெயரை பயன்படுத்தி மாணவர்கள்ட்ட சர்வதேச மாணவர்கள்ட்ட மோசடி நடப்பதாக ஒரு ரகசிய தகவலை போலீசாரிடம் வழங்குகிறார்கள். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையின் மூலமாக இருவர் சர்வதேச மாணவர்கள்ட்ட தாங்களே கல்லூரிக்கான கட்டணத்தை செலுத்துவதாக கூறி பணம் வாங்கியிருக்கிறார்கள். வாங்கியது மட்டுமில்லாமல் குறித்த கல்லூரியில் விண்ணப்பம் கிடைத்து விட்டதாக உங்களுடைய விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டதாக கூறி அவர்களுக்கு கல்லூரியில் சேர்வதற்கான ஆவணங்களையும் இவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இந்த 2 நபருடைய வீடுகள், வணிக வளாகங்கள் மீது சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து சில லத்தினியல் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த லத்தினியல் பொருட்கள்ல இருந்து ஆன்லைன் மூலமாக இவர்கள் மோசடி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றதுக்கான ஆதாரங்கள் தற்போது போலீஸ் அதிகாரிகள் மூலமாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இப்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி இது தொடர்பாக முறையாக வழக்கு பதிவு செய்தது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக இந்த 2 நபர்கள்ல ஒருவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற ஹர்திக் தேவ் என்று சொல்கின்ற நபருக்கு ஜூன் 10ஆம் தேதி இவர் நீதிமன்றத்தில் இவரை ஆஜர்படுத்த விட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மிகுதியாக இருக்கின்ற மற்ற நபர் கனடாவை விட்டு தப்பி சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எனவே இவர் மீது தற்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில இந்த வழக்கு தொடர்பாக தீவிரமான நடவடிக்கைகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நேரம் இவர்கள் இருவர் மீதும் தலா 4 மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல 4 போலி ஆவணங்களை தயாரித்த வழக்கும், அதே நேரத்துல குடிவரவு சட்டத்தின் கீழ் 4 தவறான முறையில வழிநடத்தப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தலா ஒருவர் மீது 12 வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த 2 நபர்கள் மீதும் 24 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்படக்கூடிய எளிய மாணவர்களை காப்பாற்றுவதற்கு தொடர்ச்சியாக கனடாவினுடைய அதிகாரிகள் உறுதியாக இருப்பதாக சொல்லி பிராந்தியத்தினுடைய இயக்குனர் மைக்கேல் ஃபரேசி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் கனடாவில் சர்வதேச மாணவர்கள் போய் தங்கி அங்கு படிப்பதற்கான விசா மற்றும் கல்வி கட்டணங்களை செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ முகவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். அந்த முகவர்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் பணம் செலுத்தி சர்வதேச மாணவர்கள் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பலர் போலியான நபர்கள் மீது நம்பி அவர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இவை சர்வதேச மாணவர்களுக்காகவே சரியான முகவர்கள் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கல்லூரி நிறுவனங்களினால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள்ட்ட மட்டும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேலதிக நடவடிக்கைகள் விண்ணப்பம் சார்ந்து கட்டணங்கள் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய சார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானுடைய கராச்சி நோக்கி பயணத்தை ஆரம்பித்த K2 ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 ரக சரக்கு விமானம் செவ்வாய்க்கிழமை இரவு அரபிக்கடலில் வைத்து மாயமாக மறைந்திருக்கின்றது. இந்த சரக்கு கப்பல்ல 5 ஊழியர்கள் இருந்ததாகவும் விமானம் மாயமானதை பாகிஸ்தானுடைய சிவில் விமான போக்குவரத்து மற்றும் விமான நிலைய ஆணையாளர் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். கராச்சி விமான நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த குறித்த விமானம் இரவு 9:18 மணி அளவில் விமானத்துடைய வழிச்செல்லும் அமைப்பு அதாவது நவிகேஷன் சிஸ்டம் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக விமானிகள் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வழங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இரவு 9:21 மணி அளவில் விமானம் ரேடாரில் மிக அதிவேகமாக கீழ் நோக்கி இறங்குவதை அவதானித்திருக்கிறார்கள். திடீரென்று அது திசை மாறவும் ஆரம்பித்திருக்கிறது. அதன் பிறகு கராச்சியின் மேற்கு பகுதியில சுமார் 155 கடல் மைல் தொலைவு அதாவது அரபிக்கடலுடைய வான்பரப்பில் வைத்து விமானம்
ரேடார் மற்றும் ரேடியோவில் இருந்து அதனுடைய தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவகாரம் ஆரம்பகட்ட தகவல் மூலமாக அறிய முடிந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒருவேளை விமானத்துக்கு ஏதாவது ஒரு கோளாறை சந்தித்திருக்குமாக இருந்தால், அது மெதுவாக இறங்கி இருக்க வேண்டும். ஒரு குறுகிய நிமிடத்தில் செங்குத்தாக இவ்வளவு வேகமாக அது இறங்க முடியாது அப்படின்னு சொல்லி, இதனுடைய நிலைமை கொஞ்சம் அசாதாரணமாக இருப்பதாக விமானம் தொடர்பான போக்குவரத்து துறை சார்ந்த நிபுணர்கள் எச்சரிக்கை ஒன்றையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த விமானம் அரபிக்கடலுக்கு அருகாமையில் எங்கேயாவது விபத்து ஏற்பட்டுருமா என்ற கோணத்தில் தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது மட்டுமில்லாமல் அந்த இடத்துக்கு மீட்பு குழு அனுப்பப்பட்டிருக்கிறது. தீவிரமான தேடுதல் பணிகளும் தற்போது அங்கு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த விமானம் மாயமானதுக்கான துல்லியமான காரணம் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. வான்வழி, கடல்வழி இது தொடர்பான மீட்பு படையினர் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இந்த சம்பவம் 2020ஆம் ஆண்டு மே மாதம் கராச்சியில 98 பேரோட பாகிஸ்தானுடைய இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கிய அந்த விபத்தை மீண்டும் நினைவுபடுத்துவதாகவும் சர்வதேச ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக கூறப்பட்டு வருகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த விமானம் தொடர்பான விசாரணைகள் தற்போது மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சிரியா நாட்டினுடைய புதிய மற்றும் தற்காலிக அதிபராக இருக்கின்ற அகமது அல் ஷராவை சந்திப்பதற்காக அந்த நாட்டினுடைய தலைநகர் டமாஸ்காவுக்கு பிரான்சுடைய பிரதமர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகாமையில் இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அதிபர் மேக்ரோன் அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறிய ஒரு சில நிமிடங்களுக்கு பின் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு குண்டுவெடிப்பு அருகாமையில் இருந்திருக்கின்ற ஒரு குப்பை தொட்டியிலும், மற்றொரு குண்டுவெடிப்பு ஒரு காரிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது சிரியாவுடைய உள்துறை அமைச்சு. இந்த குண்டுவெடிப்புல 4 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 18 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதல்ல எந்த விதமான உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்த சமயத்துல மேக்ரோன் அவர்கள் அதிபர் மாளிகைக்குள்ள நுழைந்து விட்டதால் அவருக்கோ இல்லாவிட்டால் அவரோடு அங்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்ற விடயமும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சிரியாவுடைய முன்னாள் சர்வாதிகாரியான பஷர் அல் அசாத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்ததுக்கு பிறகு சிரியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளை சார்ந்திருக்கின்ற நாட்டினுடைய தலைவர் என்றால் பிரதமர் என்றால் அது முதலாக மேக்ரோன் தான் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எனவே இந்த பயணம் உலகளாவிய ரீதியில் கவனத்தை பெற்றதாக இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையிலும் இந்த தாக்குதல் என்பது சிரியாவுடைய சுதந்திரத்தையோ இல்லாவிட்டால் சிரியா மக்களுடைய விருப்பத்தையோ நசுக்கி விடாது. தாங்கள் திட்டமிட்டபடி இந்த பயணத்தை நாங்கள் தொடருவோம் அப்படின்ற விடயம் தன்னுடைய எக்ஸ் தளத்துல கருத்தின் மூலமாக பதிவின் மூலமாகவும் மேக்ரோன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார். எப்படி இருந்தாலும் இந்த பயணத்தின் போது மிக முக்கியமாக பேசப்பட போவது சிரியா நாட்டினுடைய மறுகட்டமைப்பு சார்ந்திருக்கின்ற விஷயங்களை பேசுவதற்காக பிரான்சுடைய முன்னணி எரிசக்தி மற்றும் போக்குவரத்து நிறுவனத்துடைய தலைவர்களோடு ஒரு குழுவாக மேக்ரோன் அவர்கள் அங்கு விஜயம் செய்திருக்கின்றார். மிக முக்கியமாக டமாஸ்காவில் கடந்த வாரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய குண்டுவெடிப்பு சம்பவத்துல 10 பேர் பலியாகி இருந்தார்கள். அந்த தாக்குதல் மறைவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு புதிய தாக்குதலை தற்போது அந்த நாடு சந்தித்திருக்கிறது. அதுவும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அங்கு பயணம் செய்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பது சிரியாவுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்பான கேள்விக்குறியை தற்போது எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து சிரியாவில் அந்த டமாஸ்கா நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த பயணத்தை தொடர்ந்ததுக்கு பிறகு திட்டமிட்டபடி இந்த பயணம் தொடர்ச்சியாக இடம்பெறும். அதன் மூலமாக சர்வதேச நாடுகள்கிட்ட ஒத்துழைப்போடு சிரியாவுல பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய மீள் கட்டமைப்புகளை மேற்கொள்றதுக்கு தங்களாலான உதவிகளை அவர்கள் வழங்கப் போகின்றார்கள் என்று நம்பப்படுகிறது. அதே நேரத்துல இந்த விடயம் சிரியாவிற்கு பயணம் செய்ததற்கு பிறகு பிரான்சுடைய பிரதமர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது நேட்டோ துருக்கியில் இடம்பெறுகின்ற நேட்டோ மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் அங்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். எப்படி இருந்தாலும் இந்த விடயம் தற்போது சிரியாவுக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பை மீள் செய்வதற்காக மறுசீரமைப்பதற்காக வேறு நாட்டினுடைய ஒரு பிரதமர் அங்கு சென்றிருக்கின்ற நேரத்துல இவ்வளவு ஒரு நூல் இலையில இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குமாக இருந்தால் பிற நாட்டினுடைய அதிபர்கள் சிரியாவுக்கு செல்வதற்கும் அந்த நாட்டுக்கு ஆதரவு வழங்குவதிலும் மிகப்பெரிய கேள்வி ஏற்படும். எனவே இந்த விடயம் மீண்டும் சிரியாவின் ஒரு பொருளாதாரம் சார்ந்திருக்கிற விஷயத்தில் அந்த மக்களுடைய இக்கட்டான வாழ்க்கையை மேலும்
இன்னும் மோசமான சூழ்நிலைக்குள் கொண்டு போய் தள்ளும் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களும் வெளியாகி வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பயோமெட்ரிக் எல்லை கட்டுப்பாட்டு சோதனை மூலமாக விமான நிலையங்களில் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்க வேண்டிய ஒரு அவல நிலையை சந்தித்து வருகின்றார்கள். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நுழைவு மற்றும் வெளியேறல் முறை என்கின்ற இந்த டிஜிட்டல் திட்டத்தின் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தை சேராத நாடுகளைச் சார்ந்தவர்கள் ஐரோப்பாவுக்குள் நுழையும் போது அவர்களுடைய கைரேகை மற்றும் முக அங்கீகாரங்களை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இது கோடைகால விடுமுறை என்றபடியினாலே இப்போது ஸ்பெயின், போர்ச்சுகல், அதே போல இத்தாலி, கிரீஸ் போன்றிருக்கின்ற நாடுகளுடைய விமான நிலையத்துல பயணிகள் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலத்துக்கு மேலாக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதனால பல பயணிகள் தங்களுடைய விமானத்தை தவறவிடக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலையை தற்போது சந்தித்து வருகிறார்கள். எனவே இந்த கடுமையான நெருக்கடியை தவிர்க்கின்ற வகையில இந்த திட்டத்தை அடுத்த கோடை காலம் வரை தள்ளி வைக்குமாறு பல விமான நிலையத்தினுடைய நிறுவனங்களும் அதிகாரிகளும் கோரிக்கை விடுத்து ஒரு கடிதம் ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் 1500 எல்லை சோதனை மையங்கள்ல வெறும் 20 எல்லை சோதனை மையங்கள்ல மட்டும்தான் இப்படியான நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமான அமைப்பையும் எங்களால நிறுத்த முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்த எல்லை பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானம் 8 ஆண்டு கால திட்டமிடலுக்கு பிறகு நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நடவடிக்கை. எனவே இதை நிறுத்த முடியாது என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் வாதிடுகின்றார்கள். எப்படி இருந்தாலும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு இந்த திட்டத்தின் மூலமாக 11 கோடிக்கும் அதிகமான பயணிகள் இந்த கண்காணிப்பு நடவடிக்கை மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விசா கண்காணிக்கப்பட்டதன் அடிப்படையில 44,500 பேர் ஐரோப்பாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய அனுமதி தற்போது மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அவர்கள் புள்ளி விவரங்கள் மூலமாக சொல்கிறார்கள். எனவே இந்த திட்டத்தை நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று யோசனை முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்ற விடயத்தை மட்டும் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நெரிசல் தற்காலிகமான ஒரு விடயமாக இவர்கள் கருதுவது மட்டுமில்லாமல் இந்த பயோமெட்ரிக் சோதனை இந்த பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் ஒவ்வொரு நாட்டுடைய தன்னாட்சி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நெரிசல் கூடுகின்ற நேரம் அதனை எப்படி சரி செய்யலாம் என்ற யோசனை எடுப்பதற்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த நடவடிக்கை, இந்த சலுகை என்பது செப்டம்பர் மாதத்தோடு முடிவடையும். அதற்கு பிறகு கூடுதல் அதிகாரிகளை இந்த நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்றதுக்கு இந்த நடவடிக்கை இந்த பயோமெட்ரிக் பரிசோதனை மேற்கொள்றதுக்கு மேலதிக அதிகாரிகளை பணிக்கமர்த்த வேண்டும். அதுக்கு பிறகு இப்படியான சலுகை வழங்கப்படாது என்ற விடயத்தையும் ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் பல பேர் போலியான விசாக்கள் மூலமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள போவது, அதன் மூலமாக இடம்பெறுகின்ற அசாதாரண சூழல்கள், பயங்கரவாத தாக்குதல்கள், குற்றச்செயல்கள் கணிசமான அளவு அதிகரித்து வருவதன் மூலமாக இந்த பயோமெட்ரிக் கட்டுப்பாட்டு தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிலர் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் உடனடியாக இதை அமுல்படுத்துகின்ற நேரம், அதுவும் இந்த கோடை காலத்தில் அமுல்படுத்துகின்ற நேரத்துல கோடை விடுமுறைகளுக்காக பயணம் செய்கின்ற பயணிகள் இதன் மூலமாக பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறார்கள். இதன் மூலமாக விமான நிலையங்கள் சார்ந்து பல முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கை சாதகமாகவும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகின்றது, இன்னொரு பக்கமாக இல்லை இது தேவையில்லை என்றும் பல இடங்கள்ல வாதாட்டங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் கயல் பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.